நான் அரசு பள்ளிகளில் படித்த மாணவன். திருப்பத்தூர் டிஎஸ்பி பெருமிதம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பெருச்சி கோவிலில் கல்லல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் 10ஆம் ஆண்டு விழா தனியார் திருமண மஹாலில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வைரமணி முன்னிலையில் தொழிலதிபர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திருப்பத்தூர் காவல் துணை கண்காணிப்பாளர் செல்வகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள், புத்தகம், பேக் போன்ற பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து மாணவ மாணவிகள் விடுகதை, ரைம்ஸ், நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் மூலம் தங்களது திறமையை காட்டி பார்வையாளர்களின் கரவொலியை பெற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார், தான் அரசு துவக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி மற்றும் அரசு கலை கல்லூரியில் தமிழ் மொழியில் பயின்றதாகவும், அரசு பள்ளி மாணவர்கள் சிறு வயதில் இருந்தே கவனத்துடன் படித்தால் உயர்ந்த பதவியை அடையலாம் என்பதற்கு தானே உதாரணம் என்றும், எனவே பெற்றோர்கள் சிறு வயது முதலே தங்களது குழந்தைகளை கவனத்துடன் படிக்க வைக்க வேண்டும் என்று கூறினார். சாதனை புரிய மொழி ஒரு தடையல்ல என்றவர், கலை நிகழ்ச்சிகள் மாணவ மாணவிகள் சிறப்பாக திறமையை வெளிப்படுத்தியதாகவும் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு உற்சாகமாக கண்டுகளித்தனர். இறுதியாக தலைமை ஆசிரியர் நன்றி கூற விழா இனிதே நிறைவு பெற்றது. அரசு நடுநிலைப்பள்ளி, 3வது அரசு மேல்நிலைப்பள்ளி, 3 கவர்மெண்ட் ஸ்கூலில் 3 ஸ்கூல் படிச்சிருக்கேன். அடுத்ததாக ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். அதான் கவர்மெண்ட்டில் எனக்கு 5வது போஸ்டிங். ஃபர்ஸ்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒன்று, செகண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, 3வது ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட்டு, 4th ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு. இது எனக்கு 5th போஸ்டிங். எல்லாமே ஒரு 2 நான் ஜாயின் பண்ணவே இல்லை, 3வது தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். டோட்டலாகவே தமிழ் மீடியம் தான். எக்ஸாம்ஸும் தமிழ் மீடியம் தான் எழுதுனேன். 5 எக்ஸாமுமே தமிழ் மீடியம் தான். 2 டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் டிஎன்பிசியில். 2மே தமிழில் தான் நான் அட்டன் பண்ணேன். 2லேயுமே ஃபுல் மார்க் தான் வாங்கினேன். ஒரு ஃபுல் மார்க் வாங்கினாலே எனக்கு அடுத்த போஸ்டிங்ஸில் மார்க் போயிடும். அதனால் இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க தான் கவர்மெண்ட் போஸ்டிங் போக முடியும். நல்ல போஸ்டிங், நல்ல ஹையர் போஸ்டிங் போக முடியும் அப்படிலாம் கிடையாது. தமிழ் மீடியம் படித்தாலும் அவங்களோட நாலேஜ் எந்த அளவு வளர்த்துக்கிறாங்களோ, டீச்சர் சொல்கிறத எவ்வளோ கேட்டு நடந்துக்கிறாங்க, வீட்டில் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க, அதை பொறுத்து தான் அவங்களோட வளர்ச்சி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளையும் படிக்க வச்சா நல்லபடியாக என்னைய மாதிரி இந்த ஸ்டேஜ் வர முடியும். அதுக்கு இப்போ இருந்தே பிள்ளைகளை நீங்கள் ஷார்ப்பாக கொண்டு வரணும். நம்ம இப்போ இருந்தே அவங்க நல்லா பேசிக்காக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தாலும் அடுத்தது கிளாஸ் போகும் நல்லா பண்ணுவாங்க. அவங்க போகும்போது காலேஜ் போகும்போது பார்த்துக்குவாங்கன்னா விட முடியாது. காலேஜ் போய் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே கூட படிக்கலாம், +2 படிக்கும்போது சரியாக மார்க் வராது. அவங்க காலேஜ் போகும்போது ஏனோ படிப்பாங்க. ஆனால் இப்போ இருந்தே அவங்களை ஒரு சேஃபாக கொண்டு வரணும்.